அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் ஓலைச்சுவடி அன்புடன் வரவேற்கிறேன். பிரபஞ்ச ரகசியத்தை புரிஞ்சு வைத்திருப்பவர்களுக்கு வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். இங்கு கிரகங்கள் ஒரு காலத்தும் எங்கேயும் நிலைத்து நிற்கிறதில்லை. கிரகங்கள் பிரயாணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கின்றது. ஆயதனால் மனித வாழ்க்கையும் மாற்றங்களுக்கு பாத்திரமாயிட்டு தான் இருக்கிறது. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எதுவும் நிரந்தரமல்ல என்று புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசிக்குள்ளே ராகு அமர்ந்திருந்தாலும் உங்கள் ராசிநாதன் தனஸ்தானமாகிய மீன ராசியில் தான் இருக்கிறார். விஷயம் பாதசனி நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது என்றாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும். ஆயதனால் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பணபரமான முன்னேற்றம் உண்டாகும் என்பதுதான். அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலை பார்க்கிறவர்களுக்கோ மற்றோ அல்ல. அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ப பணவரவு கண்டிப்பாக உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பணவரவும் லாபமும் கண்டிப்பாக உண்டு. பணவரமான பிஸ்னஸ் தொழில் பண்ணுறவர்கள், பேங்கு போல் உள்ள நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள், சீட்டு பிடிக்கிறவர்கள், நகை கடன் கொடுக்கிறவர்கள், வட்டிக்கு பணம் கொடுக்கிறவர்கள், இப்படி பணம் பரிமாற்றம் நடத்தி தொழில் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு வருமானம் லாபம் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்கள் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் விதம் உங்களுக்கு பணவரவு கண்டிப்பாக உண்டு. உங்கள் உடம்பு கொஞ்சம் தெம்பாகும், உடல் நலம் சீராகும், உங்களுக்கு ஒரு புத்துணர்வும் பூரிப்பும் வந்து சேரும் நேரம் இது. சிம்மம், கன்னி, தனுசு ஆகிய லைஃப் பார்ட்னர்கள் உள்ளவர்கள் கும்பராசிக்காரர்கள் குடும்ப அமைதிக்காக கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். வாக்குவாதங்களும் சிறு சிறு சண்டைகளும் வந்து விலகும் காலமாகத்தான் ஆடி மாதம் இருக்கும். சண்டை போட்டு கோபத்துடன் இரவு நேரங்களில் வண்டி எடுத்து வெளியே கிளம்பக்கூடாது. சிலர் அப்படி தான் சண்டை போட்ட உடனே வீட்டிலேருந்து வண்டி எடுத்து எங்கேயாவது தூரமாக போகிறது, ஃப்ரெண்ட்ஸு வீட்டிலே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது, இல்லைன்னா டென்ஷன் முடிக்கிறதுக்காக வேறு ஏதாவது பண்ணுறதுக்காக கிளம்புறது எல்லாம் இருக்குது. இரவு நேர பயணங்கள் தற்போதைய கிரக நிலைகள் உங்களுக்கு ஒத்துழைக்காது. ஆனாலும் ஆடி 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி பிறக்கும். அமைதியும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அங்காரகன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். காதலிக்கிறவர்கள், மற்ற பந்தங்கள் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் உங்கள் ரிலேஷன் ரொம்ப பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சப்போஸ் உங்கள் காதலி அல்லது காதலன் உங்களை விட்டுட்டு போனால் தவறான முடிவு எதுவும் எடுக்காதீர்கள். போகிறவர்கள் போகட்டும், நமக்கானவர்கள் எப்போதும் நம்ம கூடவே இருப்பார் என்று நினைத்துக்கோங்க. எந்த ஒரு விபரீத முடிவுக்கும் போகாதீர்கள். முன்னாடியே சொன்ன போல இந்த பூவுலகில் எதுவும் நிரந்தரமல்லை. 7ல் கேது நண்பர்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அகல்ச்சியும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவர்கள் மிக கவனம் தேவை. 7ல் கேது இருக்கிற நாள் பூரா உங்களுக்கு திருமணத்திற்கு உகந்த நேரம் கிடையாது. இது உங்களுக்கு நன்மை உண்டாக்காது. பாத சனியும் 7ல் கேதுவும் திருமண வாழ்க்கைக்கு கை கொடுக்காது. உங்களுக்கு அனுகூலமான சாகச்சரியம் கிடையாது. ஒரு 6 மாத காலம், அட்லீஸ்ட் ஜனவரி வரையாவது, 2026 ஜனவரி வரையாவது வெயிட் பண்ணுங்க. மாணவிகள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். காதல் உங்களுக்கு தற்போது இனிக்காது. கும்பராசி பெண்கள் உங்கள் குடும்பத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பணவரவும் புது ஆடைகளும் புத்துணர்வும் சிறு நகை சேர்க்கையும் உண்டாகும் மாதமாக அமையும். அடகு வைத்த நகைகள் மூட்ட முடியும். அதுக்கு ஏற்றாபோல் பணவரவும் உண்டாகும். கும்பராசிக்காரர்கள் உணவு விஷயத்தில் மிக கெட்டிக்காரர்கள். ஆயதனால் இந்த ஆடி மாதம் ருசிக்கு சாப்பிடாமல் பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க. கும்பராசிக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கண்மணிகள் போல பார்த்து கொள்ள வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஏதாவது பெரிய நோய் உள்ளது போல் ஒரு பயம் உண்டாகும். மனதிற்குள் மனசஞ்சலம் ஒழிவாக்க வேண்டும். கும்பராசிக்காரர்கள் அரசியல்வாதிகள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால்,
உங்கள் வாக்குதான். கொஞ்சங்காலம் அதிகமாக பேசாமல் இருப்பது அதி உத்தமம். உங்கள் பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் மக்களிடையில் அடிமட்டத்திற்கு இறங்கி வேலை செய்ய வேண்டும். உங்கள் வேலையை யாரிடமும் கொடுத்துவிட்டு நீங்கள் தனியாக உட்காராதீங்க. கும்பராசிக்காரர்கள் டாக்டர்ஸ், உங்கள் நோயாளிகளிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். தீர்மானங்கள் கவனமாக எடுங்கள். கும்பராசிக்காரர்கள் போலீஸில் உள்ளவர்கள், மின்சாரத்துறையில் வேலை பார்க்குறவர்கள் வேலையை விட்டுட்டு வேறு விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. தற்போது அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவர்களும் மற்ற உத்தியோகம் பார்ப்பவர்களும் எளிதில் பணம் ஈட்டுறதுக்காக லேண்டு பிஸ்னஸ் போன்ற விவகாரங்களில் ஈடுபடுறது சகஜம். அப்படி இந்த ஆடி மாதம் நீங்கள் மற்ற வேலைகளுக்காக உங்கள் சொந்த வேலையை விட்டுட்டு நகரக்கூடாது. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களும் தான் கும்பராசிக்காரர்கள். என் சேனலை பார்ப்பவர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சு விடுங்கள். இந்த சாகச்சரியத்தில் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தேவை. 2026 ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள பலன்கள் தான் நம்ம இங்கே பார்க்கிறது. இந்த ஆடி மாதம் இரவு நேர பயணங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதுவும் இளைஞர்கள் சமுதாயம் ஜாக்கிரதையாக பயணம் செய்ய வேண்டும். ரோடில் டிராஃபிக் ரூல்ஸ் அனுசரித்து வேகம் குறைத்து நிதானமாக பயணம் மேற்கொள்ளவும். எல்லாம் சுகமாக அமையும். அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் நன்றி. ஓலைச்சுவடி.